2 ஆண்டுகளுக்கு முன்பு வாணியம்பாடியில் ஒரு அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியது. அதாவது ஒரு பல் சிகிச்சை கிளினிக்கில் சிகிச்சை பெற்ற 8 பேர் உயிரிழந்தார்கள். பாக்டீரியா தொற்று உள்ளதா என்பதை கண்டறிய ஒரு குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பல் சிகிச்சையில் உயிரிழந்ததற்கான காரணம் பாக்டீரியா தொற்றுதான் என்ற அதிர்ச்சிகரமான தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட ஒருவர் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்ப்போம். என் பேர் ஸ்ரீராம்குமார், அம்மா பேர் இந்திராணி. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாணியம்பாடியில் இங்கே வந்து விடிஎஸ் டென்டல் கிளினிக்ன்ற கிளினிக் கூட்டு போயிருந்தோம். கூட்டு போயிருக்கும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தவறான ட்ரீட்மெண்ட் அளிச்சிட்டாரு. அப்போ வந்து என்னாச்சுன்னா, அம்மா வந்து 2 மாதத்தில் இறந்துட்டாங்க. நாங்கள் வந்து அதை அவர்கிட்ட கேட்க போகும்போது, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இது ஒரு புது விதமான நோய், நீ எதாக இருந்தாலும் போய் ஜாயின்ட் டைரக்டர்கிட்ட பேசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் கலெக்டர் ஆஃபீஸில் போய் ஜாயின்ட் டைரக்டர்கிட்ட கேட்டேன். அவரும் நான் ரிப்போர்ட் பண்ணுறேன் போன்னு சொல்லிட்டு என்னை சில கேள்விங்கள்லாம் கேட்டு விசாரிச்சுட்டு என்னை அமுச்சு விட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்து நியூஸ் பேப்பரில் இந்த இறப்புகளுக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, நீங்கள் போய் அந்த டாக்டர்லாம் எந்த இதுவும் பண்ணக்கூடாது, மீறி நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனைன்ற மாதிரி ஒரு மிரட்டும் தோணியில் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நான் காவல்துறை வந்து சார் இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னு வந்து கேட்டேன். அவங்க கேட்கும் போது வந்து எங்களுக்கு முழுசாக தெரியாது, இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் பார்க்காம நாங்கள் எதுவும் முடிவு பண்ண முடியாதுன்னு சொல்லி அப்போ இருந்த இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. நானும் அந்த ரிப்போர்ட்ஸை கேட்கறதுக்காக அந்த டாக்டர்கிட்ட போயிருந்தேன். அந்த டாக்டர்கிட்ட போகும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரிப்போர்ட்ஸை கேட்க போன அந்த ஒரு காரணத்துக்காக என்னை 15 2 முறை கேட்க போனால் 2 முறையும் 15 நாள் ரிமாண்ட் பண்ணி என்னை ஜெயிலில் அடிச்சிட்டாங்க. என்ன ஜெயிலில் அடிக்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் மறுபடியும் வெளியே வந்து போராடினேன். நான் பல முறை போராடி நான் இருந்தாலும் மெடிக்கல் கவுன்சில் எல்லா இடத்துலையும் போய் நான் போராடினேன். அதோட விளைவாக இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஆங்கில நாளிதழில் அந்த டாக்டர் தான், அந்த பல் மருத்துவர் தான் இத்தனை கொலைகளுக்கும் காரணம், இத்தனை இறப்புகளுக்கும் அவர் தான் காரணம் இன்னைக்கு நிரூபணம் ஆயிடுச்சு. நான் கலெக்டர் ஆஃபீஸ் போன மனுக்கள், எஸ்பி ஆஃபீஸ் போன மனு, டிஎஸ்பி ஆஃபீஸ் போன மனு, வாணியம்பாடி டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே என் கையில் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த நியூஸ் இன்னைக்கு வந்ததுனால காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்ட்டு அவங்கக்கிட்ட வந்து ஒரு சஜஷன் கேட்டு போகலான்னு இன்றைக்கி நான் வந்தேன். இன்றைக்கி நான் வரும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் நடவடிக்கை எடுத்து பண்ணுறோம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இத்தனை நாள் பொறுமையாக இருந்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக எங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வரும், பண்ணும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் காவல்துறையோட வார்த்தையை நம்பி இப்போ நான் இன்றைக்கி வெளியே வந்திருக்கிறேன். 29/5/2025 இன்னைக்கு டேட்டு. எவ்வளோ சீக்கிரம் 8 உயிர் போனது அவருனால தான்ன்றது வந்து நிரூபணமாக ஆயிடுச்சு. மெடிக்கல் கவுன்சில், சிஎம்சி டாக்டர்ஸ் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவர் அறிவு டென்டல் கேர்ன்ற வேற ஒரு பேரில் இங்கே கிளினிக் வாணியம்பாடியில் நடத்திட்டு தான் இருக்கிறாரு. மக்களே தயவு செஞ்சு யாரும் அந்த கிளினிக் போய் எங்கள் அம்மா மாதிரி செத்து போயிடாதீங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.